வெல்கம் டு பாப்பிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி பிளான்ட்டோட வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மணி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதை வந்து போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வளர்த்துட்டு வர்றப்போ வீட்டில் வந்து நிறைய செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நிறைய வீடுகளில் நம்ம மணி பிளான்ட்டை பார்த்துருப்போம். இப்போ அதில் இருக்க வகைகள் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து ஏஷியாவில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு மணி பிளான்ட்டு. இதுக்கு கோல்டன் போத்தோஸ்னு ஒரு பேர் இருக்குது. டெவில்ஸ் ஐவின்னு சொல்லுவாங்க. இந்த மணி பிளான்ட்டு தான் எல்லா வீடுகள்லையும் வச்சுருப்பாங்க. ஈஸியாக வளரும். இது வந்து நல்ல சன்லைட்லேயும் வரும், இன்டோர்லேயும் நல்லா வளரும். இந்த மணி பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஷேடு கொஞ்சம் இருக்கும், ரொம்ப க்ரீன் ஷேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது ரொம்ப ப்ராபகேஷன் ரொம்ப ஈஸி. நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். அதை பாருங்கள், இது பேர் வந்து நியான் போத்தோஸ். இது கலரே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லெமன் எல்லோ கலரில் இருக்கும். ரொம்ப பிரைட் கலராக இருக்கிறதுனால இதை வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவும் ப்ராபகேட் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே வருது. கொஞ்சம் லைட் சன்லைட்டில் வச்சா போதும், ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹேங்கிங்கில் வந்து வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி அழகாக வந்து வந்துட்டுருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த மணி பிளான்ட் இது பேர் வந்து மார்பிள் போத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்பிள் மாதிரி இருக்குது. இதில் வந்து எல்லோ கலர் ஷேட் நிறைய இருக்குது, க்ரீன் ஷேட் வந்து கம்மியாக இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெண்டு வகை மணி பிளான்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து டார்க் க்ரீனில் இருக்குது. இன்னொரு வகை வந்து இது பேர் வந்து என்ஜாய் போத்தோஸ். இதில் பார்த்திங்கன்னா எல்லோவும் அந்த கொஞ்சம் ஒயிட் பேஸ்ட் எல்லோ அப்புறம் க்ரீன் ஷேட் இருக்குது. இதுவும் அந்த க்ரீனும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இது ரொம்ப தெரியல. ஆனால் இதுதான் என்ஜாய் போத்தோஸ். இது வந்து சைனீஸ் போத்தோஸ். இந்த வகை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வட்ட வடிவில் இருக்குது. இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபுல்லாக நல்ல டார்க் க்ரீனில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பார்க்க நம்ம தரையில் வச்சோன்னா தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் இந்த இடமே பார்க்கவே. இதுவும் நல்லாவே வேகமாக வளரக்கூடியது. போத்தோஸ் மாதிரியே வந்து இருக்கிற இன்னொரு லீஃப் பார்த்திங்கன்னா ஃபிலோடென்ட்ரனும் அப்படி தான் இருக்கும். போத்தோஸ் மாதிரியே வடிவமைப்பில் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த இலைகளில் கொஞ்சம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும். ஷேப்ஸு கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஃபிலோடென்ட்ரன்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட போத்தோஸ் மாதிரி இருக்கும். அது நான் ரெண்டு வகை வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபிலோடென்ட்ரன் பேர் ஃபிலோடென்ட்ரன் மிலனோக்ரைசம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ரீனில் கொஞ்சம் இருக்கும், டார்க்கிஷ் க்ரீனில் இருக்கும். பின் பக்கம் பார்த்தோன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது பாருங்கள், இது பேர் வந்து ஹார்ட் லீஃப் ஃபிலோடென்ட்ரன். ஃபிலோடென்ட்ரன் ஏற்கனவே சொன்னேன் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லீவ்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசைனும் நல்லாயிருக்கும், கலர்ஸும் அழகழகாக இருக்கும். இதுக்கும் இப்போ போத்தோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் ஒரு மாதிரி வந்து பிரிஞ்சு வரும், ப்ரௌனிஷ் கலரில் வந்து ஒரு சின்ன வந்து கிளையிட்ட வரும் அதில். ஸோ இதை வச்சு தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதையும் நம்ம தொட்டியில் வைக்கிறப்ப இல்லை வந்து ஹேங்கிங் கார்டனில் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும், தொங்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது தண்ணி ஊற்றுறோன்னா அந்த தண்ணி ஊற்றுறப்ப வந்து மண்ணில் வைக்கிறப்ப தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி இப்போ இதுக்கெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் வந்து நல்லா இருக்குது, அதனால் வேண்டியதில்லை. இல்லைன்னா அழுகிடும், அந்த வேர் அழுகல் வந்துடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்து பாருங்கள் மண் எப்படி இருக்குதுன்னு. அதனால் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம் அதில். ஸோ இதுதான் நம்ம அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதே நம்ம வந்து கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் எல்லாம் வந்து இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். அப்படி வளர்க்குறப்ப தண்ணியை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நல்லாவே வேர் வந்து வளர்ச்சி இருக்கும், நல்லாவும் வேகமாக வளரும். அதனால் நம்ம தண்ணியை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மணி பிளான்ட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதை ப்ராபகேட் பண்ணணும், நிறைய மணி பிளான்ட்ஸ் வேணும், அங்கங்கே வைக்கணும் அப்படின்னா அதை நம்மளாலே வீட்டில் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி வளர்க்க முடியும். கட் பண்ணுறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது, அதுதான் இப்போ பார்க்கலாம். இந்த கொடியை தான் இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இலையை ஒட்டி இந்த பக்கமும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். இது ஆல்ரெடி இதில் வந்து வேர் இருக்குது. பாருங்கள், நான் இப்படி வெட்டியிருக்கேன். இந்த ரெண்டு இலைகளுக்கு இடையில தான் இப்படி வெட்டணும். இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நேரடியாக இப்படி வச்சிடலாம். இப்போ
இப்படி தான் வந்து ப்ராபகேட் பண்ணணும். அப்போ நமக்கு ஈஸியாக நிறைய செடிகள் கிடைக்கும். நம்ம வந்து நல்லா அடர்த்தியாக வளர்க்குறதுக்கு வந்து ஒரே செடியில் வேர் விட்டோன்னா நல்லா வேர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து மண்ணில் வச்சு கூட வளர்க்கலாம். அதை அப்போ வேகமாக வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து நல்லாவே வளர்ச்சி இருக்கும். இப்போ தண்ணி மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து இந்த வாட்டரை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். வேறு புது தண்ணி ஊற்றணும். அப்போ வேரில் வந்து ஏதாவது வந்து பாசி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வைக்கணும். இல்லைனா அது ஒரு மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யணும். அதை இப்போ நான் ஏற்கனவே அந்த மாதிரி வந்து செஞ்சது இங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி வேர் வந்திருக்குதுன்னு. தண்ணி அப்பப்போ நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கணும். அது இப்போ மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக தொட்டியில் வச்சு நல்லா வந்து அடர்த்தியாக வளர்க்கலாம். கட் பண்ணி நல்லா உள்ளே வந்து விட்டு நல்லா அடர்த்தியாக வளர்க்கலாம். இல்லை வந்து வீட்டு உள்ளே வளர்க்குறப்ப வந்து இண்டோருக்காக வைக்கிறப்ப கார்னர் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம். இல்லைனா வந்து நம்ம ஹேங்கிங் கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தொங்க விடுற மாதிரி வைக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ வந்து நீளமாக வருதுன்னு. ரொம்பவே நீளமாக அது பாட்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேங்கிங் கார்டனில் வைக்கிறப்ப அழகாகவே தொங்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன வகையான மணி பிளான்ட்ஸ் வளர்த்துட்ருக்கேன் வீட்டில். அது இல்லாமல் ஃபிலோடெண்ட்ரன் எவ்வளோ வளர்த்துட்ருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் நான் எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா, சிலதெல்லாம் நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். சிலது நண்பர்கள் வீட்டில் இல்லை வெளியில் போகிற இடங்களில் கிடச்சிச்சின்னா அங்கே கேட்டு வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வளர்த்ததுக்கப்புறம் நான் யாராவது எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் பார்க்க வர்றப்ப அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் இந்த பிளான்ட்ஸை. ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய கார்டனில் நான் நிறைய வகையான பிளான்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது போத்தோஸ் பற்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து எங்கள் ஹோம் டூர், கார்டன் டூர் அதெல்லாம் நான் காமிக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.